ஆஞ்சநேயர் வால்ல நெருப்பு அத்தனை பேரும் ஓடி ஓடி வந்தா. எல்லார் வீட்டுல இருக்க துணி, பட்டு புடவை, பேண்ட், சூட் எல்லாத்தையும் கட்டுறான். ஏன்னா ஆஞ்சநேயர் வால் நீட்டிட்டே போறார். நீட்ட அவன் கட்டுறான். வீட்டுல உள்ளது சிவானந்த ஆசிரமத்துக்கு கொடுக்க வச்சிருக்க துணி எல்லாம் அனுமார் வால்ல கட்டிவிட்டான். கரசின் பத்தி கவலைப்படாத, போடுன்னா எரியறது. ஆஞ்சநேயருக்கு கொஞ்சம் கூட ரேடியேஷன் வரல. ஆஞ்சநேயர் ஆச்சரியப்பட்ட, நமக்கு ஏன் வரல. ஒரு கால் நம்ம அப்பா வாயு பகவான் அக்னிக்கு ஃப்ரெண்டு, அதனால அக்னி எரிக்கல. அது சாதாரண மேட்டர். ராமபிரானுடைய தேஜஸ் இல்ல சீதா தேவி தேஜஸ் அப்படின்னார். நன்னா அந்த வாழை எல்லா ரோட்லயும் இழுத்துருமோன்னு சொல்லிருக்கான். 4 வீடு சந்திட்டு தான் ஏதோ ஒற்றன் குரங்கு, ஸ்பை குரங்கு பிடிப்பட்டது, வால் நெருப்பு எரியறது அப்படின்னு சொல்லுன்னு சொல்லிருக்கான். அதுக்கு முரச அடிக்கிற ஒருத்தன் முன்னாடி போறான். அப்படியே அனௌன்ஸ் பண்றான் மைக்கில் ஒருத்த, குரங்கை பிடிச்சு விட்டோம், ஒற்ற குரங்க பாருங்கள், அது கதிய வால்ல நெருப்பு வச்சிருக்கோங்கிறான். அவன் முன்னாடி போறான், பின்னாடி ஒரு வீடா நெருப்பு வச்சுட்டே வராரு. அதுக்குள்ள சீதை கிட்ட போய் ராட்சசி, சீதை உங்ககிட்ட ஒரு காப்பர் ஃபேஸ்டு குரங்கு பேசுதே, உன்னோட பேசிருக்கு, நான் அழவழியா பார்த்தோம் தூக்கத்துல, அது பாரு, அதுக்கு வால்ல நெருப்பு வச்சு இழுத்துட்டு போறான். சீதாதேவி பார்த்தா, அடநாராயணா, ஒத்தன் செய்தி சொல்ல அவனும் போயிட்டா என்ன பண்றது. நான் உண்மையான பத்திரபதியா இருந்தால் அக்னி பகவானே நீ அனுமாருக்கு ஐஸ் மாதிரி இருக்கணும். அதெல்லாம் அனுமார் கிட்டக்க வந்து ஐஸ் மாதிரி ஆனந்தமா இருக்கு. நல்லா கிட்டக்க கொண்டு வந்து எல்லாத்தையும் வைக்கிறார். ஒவ்வொரு வீடா பார்த்து வர்ஜயித்வா விபீஷண கிரகம், சீஃப் மினிஸ்டர் விபீஷணன் போட்டிருக்க அந்த வீட்டுல மட்டும் நெருப்ப வைக்காம போயிட்டார். நம்ம கையால அவன் நெருப்பு பக்கத்து வீட்டுல இருந்து பத்திக்கிட்டு போயிட்டான். இப்படி எல்லாத்தையும் சுத்தினார். லங்கை ஓ தகன் எரியறது. சரி, வாழை அணைச்சிட்டு போவோம் அப்படின்னு சமுத்திரத்துல வாழை விடுறார். அப்பதான் அவருக்கு டபால் தூசி, முட்டாள் அப்படின்னு. ஏண்டா உன் கோபத்துல லங்கையை எரிச்சு, சீதை அங்கதானே இருக்கா, சீதைக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்தியா? சீதையை எரிஞ்சு போயிருந்தா என்ன இருக்கும்? கோபத்துல காரியத்தை கெடுத்து விட்டு வெண்ண திரண்டு வரிச்சா தாழியை உடச்சு விட்டா பாவி. ராமன் போய் என்ன சொல்லு, சீதையை பார்த்தேன், ராவண சண்டை போட்டேன், எல்லாம் ஆச்சு, லங்கையை எரிச்சு விட்டேன், சாரி, சீதையை எரிஞ்சு போயிட்டா, அப்படியா சொல்லு? என்ன ஆகும்? அப்புறம் பொறுப்பே இல்லாத காரியம் பண்ணிருக்கீங்க. உன்னை போல முட்டாளு கோபம் படக்கூடாதுக்குத்தான் அப்படின்னு பாவம் ரொம்ப செல்ஃப் பிடில இப்படியே விழுந்து நாம் உயிரை விட்டுற மாட்டோமான்னு அனுமார் நினைக்கிறார். அப்ப வானத்துல குரல் கேட்டு சாரணர்கள் பேசிட்டு போறா. சுந்தரகாண்டம் தொடங்கரிச்சே வர சாரணர்கள் படி வரும். ஆச்சாரியர்கள், பூர்வாச்சாரியர்கள் சொல்றா, இதல்ல லங்கையில அதிசயம் பார்ப்பா, ஊர் முழுக்க பத்தி எரியுது, ஆனா சீதை இருக்கிற அந்த மரம், சிம்சிவா மரம் மட்டும் அப்படியே பச்சையா இருக்கு, சீதை மட்டும் அப்படியே எரியாம இருக்கு. சீதையினுடைய பவர்னால நெருப்பு ஒண்ணு சுடல, சீதையை போய் நெருப்பு சுடுவான், நெருப்ப சுடுமா, கற்பு கருத அப்படின்னு தீர்மானிச்சிட்டார். போலாம் ராமன், நம்மள இருந்தா வந்திருப்போம், என்னப்பாச்சு ரங்கை எரிச்ச, சீதைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா, சீதைக்கு ஒண்ணு ஆயிருக்காது சார், நம்ம ஆள்லாம் அப்படித்தான் சொல்லிடுவோம். அப்படி பண்ணல அனுமார். மறுபடியும் போனார். அம்மா தேவி பத்திரமா இருக்கியா, நமஸ்காரம் பண்ணார். நான் போயிட்டு வரேன்னு கிளப்பிட்டு